பயிலும் மாணவர்கள் இந்த கரும்பலகையை பயன்படுத்துகின்றனர். மாணவர்கள் இந்த கரும்பலகையை எழுதி அழைக்கும் பொழுது சாக்பீஸ் தூளை சுவாசிக்கின்றனர். துணியால தச்ச டெஸ்டர்னாலேயோ போர்டை துடைக்கும் போது தூசிகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் டெஸ்டரை தட்டி சுத்தம் பண்ணும்போது அதுலேருந்து பறக்கிற தூசிகளை மாணவர்கள் சுவாசிக்கிறதை தடுக்க முடியலை. எங்களது பிரச்சனையை தீர்வு காண திட்டமிட்டோம். மாணவர்கள் சாக்பீஸ் தூளை சுவாசிக்காம இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு யோசித்தோம். எங்களது யோசனைகளை ஆசிரியரிடம் பகிர்ந்து கொண்டோம். எங்களுக்கு தேவையான சாக்குகளை மளிகை கடையில் இலவசமாக பெற்றோம். ஆனால் சோப்பு டப்பா இலவசமாக கிடைக்கவில்லை. கடைக்காரரிடம் கேட்டோம். அவர் விலையை குறைத்துக் கொள்வதாக கூறினார். தலைமை ஆசிரியர் உதவியுடன் சோப்பு டப்பாவை வாங்கினோம். முதலில் சோப்பு டப்பாவின் அடிப்பக்கத்தினை கட்டமாக வெட்டி கொண்டோம். சணல் சாக்கினை தேவையான அளவு கட்டமாக வெட்டி கொண்டோம். இங்கே பாருங்க, இது நாங்கள் மாணவர்களுக்காக செஞ்ச டெஸ்டர். இது அழைக்கப்படும். எந்த தூசும் பறக்கலை. ஏன்னா இது சணலால் செஞ்சுருக்கிறதுனால இது உள்ளடி போயிட்டு அப்புறமேல இதை எடுத்து கழட்டி வேணால் நம்ம இதை போட்டுடலாம். இந்த அழிப்பானை பயன்படுத்துவதால் சாக்பீஸ் தூள் நுகர்வதை குறைக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் நடைமுறைப்படுத்தினால் பல லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள். இந்த மாணவர்களின் செயல் திட்டம் தமிழகத்தில் உள்ள பல லட்சம் மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்பதில் ஐயமில்லை.